பணக்காரங்க எப்படி இன்னும் பெரிய பணக்காரங்க ஆகுறாங்க? அவங்க பயன்படுத்துற ஒரு சீக்ரெட் பண உத்தியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது அவங்களோட சொத்துக்களை விற்காமலேயே செல்வத்தை இன்னும் அதிகமாக்க உதவுது. நீங்க என்னைக்காவது யோசி பார்த்திருக்கீங்களா? பெரிய கோடீஸ்வரங்க அவங்களோட பங்குகள், ரியல் எஸ்டேட்னு எதையுமே விற்காம எப்படி அவ்வளோ ஆடம்பரமா வாழ்றாங்கன்னு, அவங்களுக்கு பணம் மட்டும் எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஈலான் மாஸ்க், லாரி எலிசன் இவங்க எல்லாரும் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களோட கம்பெனி பங்குகளை விற்கிறதுக்கு பதிலா அதையே அடமானமா வச்சு பில்லியன் கணக்குல டாலர்ஸை கடன் வாங்குறாங்க. இதுதான் அந்த ரகசியத்தோட ஸ்டெப். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் கூட இருக்கு. அதுதான் வாங்கு, கடன் வாங்கு, இறந்து போ. கேட்கறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம், ஆனா இதுதான் அவங்களோட பண ரகசியம். இந்த உத்தி மூணே சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், மதிப்பு ஏறிட்டே போற மாதிரி சொத்துக்களை வாங்குறது. ரெண்டாவது, அந்த சொத்துக்களோட மதிப்புக்கேத்தா மாதிரி வரியே இல்லாத கடனா பணத்தை வாங்குறது. கடைசியா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் அவங்க வாரிசுகளுக்கு போயிடும். இதனால கேபிட்டல் கெயின்ஸ் வரியை கட்ட வேண்டியதில்ல. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். சரி, கோடீஸ்வரன் கதையெல்லாம் இருக்கட்டும், நாம என்ன பண்ணலான்னு பாப்போம். இதே மாதிரி ஒரு உத்திய நீங்களும் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்க கோடீஸ்வரரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு பேரு தான் லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது LAMF. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்காமலேயே அதையே அடமானமா வச்சு நீங்க கடன் வாங்கிக்கலாம். இதனால உங்க முதலீடுகளும் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். சரி, இந்த லோன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் ஃபாஸ்டான டிஜிட்டல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபின்டெக் ஆப்ல உங்க பேன் நம்பரை கொடுத்தா போதும். அதுவே உங்க மியூச்சுவல் ஃபண்ட் விவரங்களை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்குன்னு உடனே சொல்லிடும். அப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டை லிங்க் பண்ணி ஃபண்ட்ஸை டிஜிட்டலா அடமானம் வச்சு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதும் பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். எல்லாமே கொஞ்ச நிமிஷத்துல முடிஞ்சிடும். இங்க ஒரு முக்கியமான நம்பரை நீங்க நோட் பண்ணணும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்புல 50% வரைக்கும் நீங்க லோன் வாங்கலாம். இதுக்கு பேரு தான் லோன் டு வேல்யூ ரேஷியோ, அதாவது LTV. ஆனா இதுவே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தா இந்த ரேஷியோ 80% வரைக்கும் போகும். இதனால தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் டெப்ட் ஃபண்ட்ஸை பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா அதுல ரிஸ்க் கம்மி, அதனால லோனும் அதிகமா கிடைக்கும். ஓகே, இதனால என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு? மத்த லோனை விட இது ஏன் ஒரு பெட்டர் சாய்ஸ்னு பார்க்கலாமா? ஒரு பர்சனல் லோன் கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வித்தியாசம் புரியும். வட்டி ரொம்ப கம்மி, சுமார் 9லேருந்து 15% வரைக்கும் தான் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸும் கம்மி தான். அது மட்டும் இல்லாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கேரண்டியா இருக்கிறதால இன்கம் ப்ரூஃப் கூட அடிக்கடி கேட்க மாட்டாங்க. இதோட நன்மைகள் இன்னும் முடியல. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க லோன் எடுத்திருந்தாலும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துட்டே இருக்கும். ஃபண்ட்ஸை விற்காததால கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்ல. ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட். ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். உங்க கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னு பாப்போம். இந்த கடன் வாங்குறது எந்த அளவுக்கு உங்க லாபத்தை அதிகமாக்க உதவுதோ அதே அளவுக்கு நஷ்டத்தையும் இது பெருசாக்கிடும். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒருவேளை மார்க்கெட் சரிஞ்சா என்ன ஆகும்? வாங்க ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். உங்ககிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல 50%, அதாவது 2 லட்சம் ரூபாய் நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு மார்க்கெட் ஒரு 20% விழுந்தா மொத்த கதையுமே தலைகீழா மாறிடும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு 3,20,000 குறைஞ்சிருச்சு. ஆனா உங்க கடன் தொகை அதே 2 லட்சம் தான். இப்போ கணக்கு போட்டு பார்த்தா உங்க புது LTV 62.5% ஆயிடுச்சு. இது 50% லிமிட்டை தாண்டிடுச்சு. இதுக்கு பேர் தான் மார்ஜின் கால். இப்போ கடன் கொடுத்தவங்க உங்களை கூப்பிட்டு LTVயை மறுபடியும் 50%க்கு கொண்டு வர சொல்லுவாங்க. உங்களுக்கு 7 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஒன்னு எக்ஸ்ட்ரா காசு கட்டணும், இல்லனா இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸை அடமானம் வைக்கணும். அப்படி பண்ணலனா கடன் கொடுத்தவங்களே உங்க ஃபண்ட்ஸை வித்து அவங்க பணத்தை எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பவர்ஃபுல்லான டூலை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது ரொம்ப முக்கியம். விஷால் தவான் சொல்ற மாதிரி குறுகிய கால தேவைகளுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். குறிப்பா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல லோன் வாங்குறது பெட்டர்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட மதிப்புல பெரிய ஏற்ற இறக்கம் இருக்காது. அதனால மார்ஜின் கால் வர ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ். இந்த லோனை ஷார்ட் டேர்ம் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. லோன் லிமிட்டை ஃபுல்லா யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃப்டிக்கு இடம் விடுங்க. கடனை எப்படி திருப்பி செலுத்த போறீங்கன்னு ஒரு தெளிவான பிளான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட் விழுந்தா உங்க ஃபண்ட்ஸை வித்துருவாங்கன்ற ரிஸ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
கடைசியா நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இப்போதைக்கு பணம் கிடைக்குதுன்றதுக்காக நாளைக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையே இழக்கிற ரிஸ்க் எடுக்கலாமா? இது ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான், ஆனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்.